வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 99 தோசா ஆன்வில். இந்த கடை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட தங்கச்சி பையன். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஃபுட்டுன்ற விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஹோட்டல் நடத்துறதுல இந்த மாதிரி இதுவில் இவருக்கு ரொம்ப நாளாக இந்த ஆசை, இந்த கடை வைக்கணும் அப்படின்றதுனால இப்போ ஆரம்பித்து குறைஞ்சது 6 மாதம் ஆகுது. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறவங்க, இவரோட பேர் பிரகாஷ். அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறவங்க திவ்யா, இவங்களோட ஒய்ஃபு. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்கள மாதிரியே 2 பேரை மாதிரியும் ஒத்துழைச்சி இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி 12 கடை கூட வைக்கலாம். வாங்க, இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க கடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறாங்க. வணக்கம், என்னோட நேம் திவ்யா. இந்த கடை என் ஹஸ்பண்டோட ஷாப் தான். இது ஆக்சுவலாக தோசை பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரியமான விஷயம், அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தோசை ஐட்டம்ஸ்லேருந்து 99 வெரைட்டி கொண்டு வந்தோம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்பில் ஒரு 120 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குது. அதில் சீசனிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே ரியல் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறோம். லைக் வெளிநாடு பீஸா சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம ஊர் தோசை சாப்பிட்லாம் அப்படின்றது அந்த கான்செப்டே. ஸோ இதை நாங்கள் மும்பையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மும்பையில் இந்த தோசை சாப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே நம்ம சென்னையில் ட்ரை பண்ணால் ஹிட் ஆகுன்றதுக்காக தான் இந்த தோசை டைப்ஸ் இங்கே கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு பார்ட் டைமில் இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறது எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியால் யாருமே கிடையாது. என் ஹஸ்பண்டோட சிஸ்டர், என்னோடய பிரதர், அப்புறம் என் ஹஸ்பண்ட் இன்னொரு சிஸ்டர், அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. ஸோ வெளியால் யாருமே நாங்கள் வச்சு வேலை பார்க்கல. ஃபேமிலியாக பண்ணுறதுனால இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தோன்னா ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் தோசை ஸ்பெஷல் தோசாஸாக இருக்குது. அதில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பார்த்தோன்னா பீஸா, பன்னீர் டிக்கா மசாலா, அமெரிக்கன் சாப்ஸி, அப்புறம் கிட்ஸ் லைக் பண்ணுற மாதிரி சாக்லேட் தோசை எல்லாமே இருக்குது நம்ம கடையில். ஸ்விக்கி ஆர்டர் இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. சீக்கிரமே யூபர் ஈட்ஸ், ஜொமேட்டோ எல்லாத்துலேயும் அட்டாச் ஆகிடும். ஹாய், இப்போ தான் நாங்கள் 99 தோசாவில் நான் ஆக்சுவலாக டொமேட்டோ ஆனியன் தோசை சாப்பிட்டேன். இவர் ஆக்சுவலாக பேபி கார்ன் தோசை சாப்பிட்டீங்க. குவைட் குட். தோசை நல்லா இருந்துச்சு, எக்கனாமிக்கலாக இருந்தது. கடையும் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. ஐ திங்க் தே ஆர் டூயிங் a குட் ஜாப். ஸோ ஐ திங்க் தே வில் க்ரோ. வணக்கம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நான் ஒரு 2 மந்த்தாக இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் டிஃப்ரெண்ட்டாக ஸோ என்னென்னா 99 தோசை எப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னால ட்ரை பண்ணேன். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் தான் வந்தேன். பட் இப்போ என்னென்னா நான் ரெகுலர் கஸ்டமராக மாறிட்டேன். ஸோ அடிக்கடி இங்கே தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. என் பேர் கிரண்குமார். என்னோடய ஊர் தும்கூರಿಂದ இங்கே வேலை பண்ணக்கூட நான் இங்கே நல்லா எல்லா கடையெல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பெங்களூருக்குனா சூப்பராக இருக்கீங்க. நல்லா தான் ஓனர் நல்லா தான் ஓனர் எல்லாம் சூப்பராக இங்கே நல்லா பிடிக்கும். தோசை நம்மகிட்ட ஸ்பெஷல் ஜின்னி தோசை, பேபிகார்ன் தோசை, ஸ்வீட் கார்ன் தோசை, ஜெயின் தோசை, சில்லி தோசை, எல்லா வெரைட்டி தோசை, அப்படி எல்லாம் நார்மல் தான் தோசை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் 35லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் ரேட்டு. 30 to 140 வரைக்கும் இருக்குது. அதாவது பிளெயின் தோசைலேருந்து ஆரம்பித்து பீஸா தோசை வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம கடையோட ஸ்பெஷல் தோசை என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன் தோசை இருக்குது, அப்புறம் பீஸா தோசை இருக்குது, சாக்லேட் தோசை இருக்குது, பன்னீர் சில்லி சீஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி தோசை இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 99 தோசை ஆன்வில் ஸ்விக்கியில் கூட நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள்.
இந்த கடை பார்த்திங்கன்னா அசோக் நகர் ஜிஆர்டி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா 120 வகையான தோசைகள் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே எனக்கு வந்து கமெண்ட் போடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.